ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டீ தான் போட போகிறோம். சவுதி அரேபியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சுலைமானி டீ, கேரளாவில் கட்டன்சாங்கா, நம்ம இந்தியாவில் பிளாக் டீன்னு சொல்கிறோம். இந்த டீ ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அடிக்கடி உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா? டீ குடிக்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ ஒரு தடவை இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான டீ நீங்கள் குடிக்கலாமே. இந்த டீக்கு பேர் சுலைமானி டீ. இந்த சுலைமானி டீ ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக இருக்கும். இந்த மாதிரி இந்த டீயை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் டீ போடுற அளவுக்கு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு 2 டம்ளருக்கு தகுந்த மாதிரி நான் டீ தூள் எடுத்திருக்கேன், புதினா இலைகள் எடுத்திருக்கேன், லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 மிளகு, சின்ன சின்ன மிளகு 6, 3 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை எடுத்திருக்கேன். நான் இந்த டீக்கு போடுறதுக்கு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சர்க்கரை, ஒயிட் சுகர், இல்லைன்னா கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கருப்பட்டி, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேன் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். தேன் டீ போட்டு முடித்ததுக்கப்புறம் குடிக்கிற டைமில் நம்ம தேன் ஊற்றி கலக்கிக்கணும். வாங்க இந்த சூப்பரான டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு தான் இந்த டீ செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டே நல்லா கொதிக்க விடக்கூடாது. தண்ணி ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சு தான் இந்த டீயை நம்ம போடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மெதுவாக கொதிச்சாதான் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கி நமக்கு சூப்பரான ஒரு டீ கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்றி வச்சாச்சு. இப்போ தண்ணி லேசாக சுடட்டும். இப்போ இஞ்சி, பட்டை, ஏலக்காய், மிளகு, லவங்கம் போட்டுட்டு இப்போது இடிக்கிற உரல் இருக்குது பார்த்திங்களா, இதில் நல்லா நம்ம இதை இடித்து எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உரலில் இடித்தது ரெடியாக இருக்குது, அதையும் இதில் போட்டுடலாம். சிம்மில் வச்சா நல்லா கொதிக்க விடுங்க, அப்போ தான் ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கும். இப்போ டீ தூள் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சுலைமானி டீ ரெடி. அவ்வளோதான். நான் டிகாஷன் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு லைட்டாக வேணும்னா நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுலைமானி டீவி ரெடி. இப்போ தான் வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் குடிக்கிற அளவுக்கு போட்டிருக்கிறேன். வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இது மாதிரி டீ போட்டு கொடுங்க, எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம புதினா இலைகள் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ புதினா இலைகள் போட்டாச்சு. அவ்வளோதான், சூப்பரான சுலைமானி டீ ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் மாதிரி சூப்பரான டீ ரெடி பண்ணியாச்சு. இந்த டீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.